நான் ரவுடி லட்சுமி கிட்ட இப்படி பேசினதுக்கு காரணமே அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா? இது பாருங்க, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அண்ணா, நான் உங்களுக்கு வில்லன் இல்ல, உங்க பழைய லவ்வரை உங்க கூட சேர்த்து வைக்கிற தியாகி. சரி, நான் உன் வழிக்கே வரேன். இது பாரு, ஒரு தடவை மட்டும் நானும் வெற்றியும் உன்னை வந்து பார்க்கணும். இதுதான் நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கணும். சிவன் கோயில் கிட்ட வெயிட் பண்றேன், வந்து தொலை. லக்ஷ்மி, இங்க பாருங்க, நானும் எங்க அம்மாவும் உங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு வாய்க்கிழிய பேசிட்டு இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ஓஹோ, நீ திரும்ப ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு சொல்ல போறீங்களா? இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஒதுங்கி போயிட்டேன்ல, எதுக்கு மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணி போன் பண்ணி அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இவர் வேற நீ தான் எனக்கு வேணும்னு போன் பண்ணி பேசுறாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். வேண்டாம்னா போறதுக்கும் வேணும்னா வரதுக்கும் நான் என்ன வீணா என் கோவத்தை கலராம முதல்ல என்ன எதுக்கு வர சொன்னு சொல்லு. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இங்க பாரு, நான் இவருக்கு மனைவியே நடிக்க வந்தவ. அது நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நான் போயிடுறேன். நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இத கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. இத சொல்லாம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். இப்போது நம்புறியா? நாங்க ரெண்டு பேரும் பழச மறந்துட்டோம். அத புரிஞ்சுக்காம வீணா எங்களை சேர்த்து வைக்க வீண் முயற்சி பண்ற. அப்போ போன்ல நான் கருவேப்பிலை மாதிரின்னு பேசுனீங்களே, அது பொய்யா? நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அன்னைக்கு நான் போன்ல பேசுனது பொய் தான். நான் உன்னை பிடிக்காத மாதிரி பேசினாலாவது நீ என்ன விரும்புறத ஒத்துக்குவேன்னு தான் நான் அப்படி பேசினேன். நான் நம்பல. நீ நம்பாததால தானே இவளை பார்க்க என்ன இங்க கூட்டிட்டு வந்த. இது பாரு, கடைசியா கேக்குறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? உன்னெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. உண்மையிலேயே நீ சென்னையில வளர்ந்தவளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏ, பழைய காதலியே நினைச்சு வேற கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே சுத்துறதுக்கு நான் ஒன்னும் ஆதி காலத்து பொண்ணு கிடையாது. எனக்கு சந்தோஷோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. அது தெரியாம என்கிட்ட வந்து வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு அப்பாவியா கேட்டுட்டு இருக்க. என்ன சொல்ற? தமிழ்ல தானே சொல்றேன், உனக்கு புரியல? நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டேன். மண்டையில ஏற மாதிரி நல்லா சொல்லு. அப்பாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லட்டும். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு பண்ற டிராமா மாதிரி இருக்கு. அது எப்படி நீ வெற்றியை மறந்துட்டு சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? நானும் ஒரு பொண்ணுதான், எனக்கும் ஆசைகள் இருக்கு. காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. லக்ஷ்மி, உன் முகத்துல அந்த சந்தோஷமே இல்லையே. நான் வேணா நாளையில இருந்து நான் சந்தோஷமா இருக்கேன்னு நெத்தில எழுதி ஒட்டிக்கவா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இந்தா, இங்க பாரு. இது எனக்கு என் சந்தோஷ் வாங்கி கொடுத்த போனு. பாரு, அவர் போட்டோ கூட இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நம்பர் போட்டு தரேன், நீ அவர்கிட்ட பேசு. பேசுறியா? லக்ஷ்மி, அந்த போன் கொடு. பாத்தியா, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே இவரோட துடிப்பை பாரு. ஏன் நந்தினி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற? நான் சந்தோஷ் போட்டோவை பார்த்தது எதுக்குன்னா, அடுத்த தடவை நீ ரவுடி லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இதுதான் அவன் புருஷன்னு உன்கிட்ட காட்டதான். போதுமா? உனக்கு இதுக்கு மேலேயும் நம்பிக்கை வரலனா என் அம்மாவையே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்பயாச்சும் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பு. ஆனா எங்க அம்மாவை பாக்குறேன்னு வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாது. என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சந்துல வந்து அவங்கள நிக்க சொல்றேன். வந்து உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்பயாவது நான் உன்னதான் விரும்புறேன்னு நம்பு லக்ஷ்மி. ரவுடி லட்சுமி அம்மாவை பார்த்து பேசுவோம். அதுக்கப்புறமாவது
ஒரு நல்ல முடிவா எடு. தம்பி, அம்மா என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா நந்தினி. அம்மா லக்ஷ்மி உண்மையிலே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால நம்ப முடியல. நானும் என் பொண்ணு மாறவே மாட்டா. வழக்கம் போல எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவான்னு நினைச்சு சாப்பிடாமே பட்னி கிடந்தேன். பசி மயக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என் மேல இருக்கிற பாசத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாமா. அம்மா இல்ல, லக்ஷ்மி ஆரம்பத்துல இருந்து சந்தோஷம் பிடிக்கலன்னு தானே சொன்னா. லக்ஷ்மி, இப்ப நீ ரவுடி லக்ஷ்மி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு தெரிஞ்சுக்க வந்தியா இல்ல பிரிக்க வந்தியா? ப்ளீஸ் வெற்றி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி ரவுடி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவன் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. வெற்றி, அம்மா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கட்டாயத்துக்காக சந்தோஷ் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரவுடி லக்ஷ்மியோட வாழ்க்கை பாழா போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பாரு லக்ஷ்மி, இந்த உலகத்துல ஒரு பொண்ணும் பையனும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா பாதி பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காதுமா. யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 2 பேருக்குள்ள விட்டு கொடுத்து வாடுறதாம்மா வாழ்க்கை. என் பொண்ணு தன் காதலனுக்காக காதலே விட்டு கொடுத்தவமா. அவ கண்டிப்பா அவ புருஷனுக்காக விட்டு கொடுத்து வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அம்மா அப்போ லக்ஷ்மி சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவே பண்ணிட்டீங்களா? அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணாத குறைதாம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல சின்னவளோட படிப்பு 4 மாசத்துல முடிஞ்சிரும். அப்புறம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாமா. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. வெற்றி தம்பி, என்னால உங்க 2 பேர் கல்யாணமும் தள்ளி போனதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு தடையா இருந்த என் பொண்ணும் இப்போ சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அவளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இனிமே உங்க ஞாபகம் அவளுக்கு வரக்கூடாதுன்னு அவளுக்கு நீங்க கொடுத்த பரிசெல்லாம் இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்கேன் தம்பி. தயவு செஞ்சு இத வாங்கிக்கோங்க தம்பி. நானும் உங்க பொண்ணு கொடுத்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேங்க. நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல தம்பி.
நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா இருக்கிற நல்ல செய்தியத்தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் வரேம்மா. சரிம்மா. வரேன் தம்பி. ம். இப்போ அது என்ன புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால மனைவியை ஏத்துக்க முடியாது. அண்ணி அண்ணி என்ன நீங்க கொஞ்சம் வாங்கல. என்ன விஷயம்? சும்மா வாங்கல. என்னன்னு சொல்லு. வாங்க அண்ணினா. வாங்க. அண்ணி, நான் சொன்ன தலையண மந்திரத்துல ஒரு சின்ன சாம்பிளை எடுத்து விட்டதுக்கு உங்க தம்பி இப்படி மாறிட்டாரு. என்ன இந்த வீட்ல சம்பளம் இல்லாத வேலைக்காரின்னு சொன்னீங்கல்ல, பாருங்க நான் இப்ப அவர்கிட்ட பேச போற பேச்சுல உங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. அண்ணன் இங்க இருக்காரு. அண்ணன் நிக்கிறத பார்த்தா அவருக்கும் நந்தினிக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இந்த விரிசலை பெருசாக்கி அண்ணன் மேல நந்தினிக்கு வெறுப்பு வர மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சிட்டா நந்தினி தானா என்னை தேடி வருவா. டே சக்தி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம்டா. சந்தோஷமான விஷயமா? ஆமாண்டா, ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு என் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட விவசாயம் மாதிரி பாக்குற. சந்தோஷமா கேள்றா. சரிண்ணா, என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நானும் லக்ஷ்மியும் ரவுடி லக்ஷ்மியோட அம்மாவை பார்த்து பேசணும். உங்களை ரவுடி லட்சுமியோட சேர்த்து வைக்கணும் தானே லட்சுமி வந்தா? ஆமா, லக்ஷ்மி அந்த நினைப்போடு தான் வந்தா. ரவுடி லக்ஷ்மி அம்மா சொன்னதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஷாக் ஆயிட்டாளா? ஆ, என்னென்ன சொல்றீங்க? ரவுடி லக்ஷ்மி அவன் மாமா பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளாம். சம்மதம் சொல்லிட்டாளா? உண்மையா சொல்றீங்க? ஆமா சக்தி, இவன் தான் அந்த சந்தோஷ். உங்களை மாதிரி அழகானவனை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சாங்க? டேய், அன்னைக்கு நீ போன்ல அவனை நான் விரும்புற மாதிரி பேச சொன்னல, அத கேட்டு என்ன வெறுப்பேத்த தான் உடனே சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. எது எப்படியோ ரவுடி லட்சுமி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நந்தினி எனக்கு தான். நீ கொடுத்த ஐடியா வீண் போலடா. இனிமே நந்தினி எனக்கு தான். எனக்கே எனக்கே நந்தினி எனக்கு. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. இனிமே என்ன
முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் இல்லைங்க. நம்ம சந்தோஷம் எப்பவும் நினைச்சிருக்கணும்னா முதல்ல நீங்க உங்க அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அக்கா உங்க மேல உண்மையான பாசம்லாம் வைக்கல. எல்லாம் வெளி வேஷம். உங்க பேர்ல இருக்கிற சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் உங்களை இப்படி போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சித்தப்பாவோட சொத்தை உங்க பேருக்கு மாத்துறதா சொல்லி 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தான் பேருக்கு மாத்திட்டு போயிருக்காங்க. அது தெரியாம நீங்களும் கையெழுத்து போட்டீங்க. எங்க அக்காவா? ஆமா, உங்க அக்காவே தான். உங்க பேர்ல உள்ள சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை விவரம் தெரியாமலே வளர்த்துட்டாங்க. படிக்க வச்சா கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் 7ஆவதோட உங்களை படிப்பை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. மாட்டுக்கு வைக்கோலை காட்டி பால் கறக்கிற மாதிரி அப்பப்ப உங்களுக்கு பிடிச்சது ஒன்னொன்னா வாங்கி கொடுத்து வர வருமானத்தை மொத்தமா உங்க சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? என்னால வாய் பேச முடியாது. நானும் உங்கள மாதிரி அவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடப்பண்ணுதான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு குழந்தை பிறந்தா சொத்து முழுக்க அந்த குழந்தைக்கு போயிடும் தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம ஜோசியம் ஜாதகம்னு போய் சொல்லிருக்காங்க. பாருங்க, தம்பி சந்தோஷத்தை விட உங்க பேர்ல இருக்கிற சொத்து தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. அந்த சொத்துக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இப்படியே விட்டா நம்மளுக்கு தாங்க ஆபத்து. இப்பவே உங்க அக்கா கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்க, இனிமே இந்த வீட்லயே இருக்க கூடாது, உங்க புருஷன் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விடுங்க. அப்போதான் நம்ம சந்தோஷமா நிம்மதியா அந்த வீட்ல இருக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்வியில உங்க அக்கா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடணும். அந்த அளவுக்கு உங்க மொத்த கோவத்தையும் கொட்டி எழுதிருங்க. என்னடா ஏன் கத்துற? அக்கா, இத்தனை வருஷமா நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கிறதா இந்து சொல்ற. வேணும்னே நீங்க என்ன படிக்க வைக்கலன்னு இந்து சொல்ற. என்னை ஏமாத்தி என் சொத்தை என்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை எதிர்த்து கேட்ட இந்துவ நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்கன்னு இவ சொல்றா. நாங்க 2 பேரும் ஒன்னு
சேர கூடாதுன்னு ஜோசியர் பேரை சொல்லி நீங்க ஏமாத்துறதா சொல்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் என் பேர்ல இருக்க சொத்து தானா? முதல்ல உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்றா இவ.